மீரா வந்துட்டியா? மீரா నేను மீரா కాదు కౌసల్యాని. இங்க பாரு, விளையாண்டதெல்லாம் போதும். நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரியாம ஒரு துரோகம் பண்ணிட்டேன் மீரா. నేను కౌసల్యాని. இல்ல மீரா, இங்க பாரு. இல்ல, நீ என் மேல ஏதோ கோவமா இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. அந்த வாசு இருக்கான்ல, அவன் தான் என்ன குடிக்க வச்சான். ஆனா நான் சத்தியமா குடிக்கல, என்ன நம்பு. అయ్యో ముందు నన్ను నమ్మండి. నేను మీరా ఫ్రెండ్ కౌసల్యాని. నేను హైదరాబాద్ దగ్గర కూకట్పల్లి నుంచి వస్తున్నాను. నేను మీరా ఫ్రెండ్ అని మీ దగ్గర చెప్పమని చెప్పాను. మీరా మీకు చెప్పలేదా? సబాష్ మీరా, సబాష్ మీరా, సబాష్ మీరా. என்ன துணிமணிலாம் எடுத்து வைக்கிற? எங்க கிளம்பிட்ட? குருவாயூருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போறேன். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். ஐயோ, நீ இல்லாம போர் அடிக்குமே மீரா. சரி, எப்படி போற? பஸ்ல போறியா, ட்ரெயின்ல போறியா? என் ஃப்ரெண்டோட கார்ல போறேன். காரா? ஐயோ, கண்ணபுரன்னு ஓட்டுவாங்களே, வண்டி மரத்துல மோதும், உனக்கு கை காலெல்லாம் அடிபடுமே, டிரைவரும் உன் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்பாட்ல காலி அப்படின்னு எனக்கு நியூஸ் வருமே. அடவோ வாயில வார்த்தையை வச்சு தேக்க நல்ல வார்த்தையே வராத. இதை பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம். நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு ஹைதராபாத்ல இருந்து கௌசல்யான்னு வருவா. அவ வரும்போதே மீரா ஊர்ல இல்ல அப்படின்னு சொல்லாதீங்க. அவளை உள்ள கூப்பிட்டு என் ரூமை கொடுத்து அவளை இங்க தங்க வைங்க. போதுமா? வரட்டுமா? மீரா, கௌசல்யா எப்படி இருப்பா? மீரா, ஐயோ கடவுளே, என் கற்ப சோதனை பண்றதுக்காகவே கௌசல்யா வர வைக்கிறாளே, காப்பாத்துப்பா. கௌசல்யா வரக்கூடாது. மீரா, மீரா, காஃபி குடு மீரா. எங்க போயிட்டாவ? மீரா, மீரா, அவதான் இல்லையே, ஊருக்கு போயிட்டாலே. ஊருக்கு போயிட்டா. நான் மறந்துட்டேன். அவ இல்லாம இந்த வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. இதே இடத்துலதான் என்ன முறைச்சு பாப்பா. இங்க இருந்துதான் என்ன கோவமா பாப்பா. இதோ இதோ இதே இடத்துலதான் என்ன எத்தனை தடவை புரட்டி புரட்டி அடிச்சிருக்கா. அவ போன்ல பேசிட்டு இருக்கா. இங்கதான் இருக்கா, போன்ல பேசிட்டு. குடியில துணி காய வைக்கிறா. மீரா இங்கதான் இருக்கா. மாடியில இருந்து இறங்கி வரா. மீரா, she's here and she is everywhere. Yes, she is everywhere. இன்னொரு விஷயம் தெரியுமா? பொண்டாட்டி ஊர்ல இல்லன்னா இந்த ஹஸ்பண்டுக்கெல்லாம் தாறுமாறாயிடுவாங்க. ஏன்னா கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அதனால நானா நோ நெவர். மீராக்கு நான் ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா அவ என்ன பார்த்துக்கிட்டே இருக்கால. நான் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் இல்லையா? குட் ஹஸ்பண்ட். என்ன ஊருக்கு போயிருக்கா, வந்துட போறா, அவ்வளவுதானே. இதுக்கெல்லாம் போயிட்டு பொண்டாட்டி ஊர்ல இல்லாத போது இந்த மாதிரி போட்டோ எல்லாம் பார்க்கவே கூடாது. இதெல்லாம் கண்ணிலே படக்கூடாது.
வாடா வாசு. என்னடா வீடே காலியான மாதிரி இருக்கு? மீரா ஊருக்கு போயிட்டா. அவ இருந்தாதான் என்ன விரட்டிட்டே இருப்பா. ஐ மிஸ் ஹர் so much. I feel lonely. மாதவா, கல்யாணமான ஆம்பளைகளுக்கு கடவுள் கொடுக்குற பெரிய சந்தோஷமே அவன் ஒய்ஃபை ஊருக்கு அனுப்பி வைக்கிறதா. இந்த மாதிரி சமயத்துல தான் நம்முடைய அடிமன ஆசைகள்லாம் தீர்த்துக்கணும். என்னடா நீ என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டியா? தபார் பொண்டாட்டி எப்ப ஊர்ல இருந்து வருவான்னு வாசல்லே காத்துட்டு இருக்கேன். நீ என்னடானா? மாதவா, இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கிற நல்ல சந்தர்ப்பம். அத புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லதான் வந்தியா? டேய் கிளம்பி போடா முதல்ல. டேய் டேய் இது என்னது? எடுத்துட்டு போ முதல்ல. டேய் ட்ரிங்க்ஸா? டேய் வாசு எடுத்துட்டு போடா. டேய் டேய் சொன்னா கேளுடா. டேய் வாசு, நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ போயிட்டே இருக்க. டேய் இது என்ன ஊ வீடு நினைச்சியா? அது நல்ல கிளாஸ் தான். டேய் வாசு, ஏன்டா கிளாஸ் எல்லாம் எடுக்கிற? டேய் வேணாண்டா வாசு. வாசு டேய் எனக்கு இந்த பழக்கம்லாம் இல்லடா. டேய் வாசு நோடா வாசு. இந்த பார், என் வீட்டுல வந்து குடிக்கிறதே தப்பு. அதுல என்ன கட்டாயப்படுத்துறது அதை விட பெரிய தப்பு. வேணாம் வாசு. மாதவா, குடிக்கிற வரைக்கும் தான் தண்ணியை பார்த்து நாம பயப்படணும். குடிச்சிட்டா நம்மளை பார்த்து மத்தவங்க பயப்படுவாங்க. அதனால நீ சாப்பிடு. டேய் இல்லடா, அதெல்லாம் வந்து ப்ளீஸ் வேணாம்டா. சாப்பிடுறா. உன் ஒய்ஃப் வரதுக்கு 1 வாரம் ஆகும், புரியுதா? அதனால பயப்படாத, யாருக்கும் தெரியாது. சாப்பிடு. டேய் சாப்பிடு. என்ன கட்டாயப்படுத்துற? எனக்கு தான் எல்லாம் பிடிக்காது தெரியும்ல. சாப்பிடுறா. சர கம்மியா இருக்கு. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. சாப்பிடு. மீரா 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 ఉన్నారా? மீரா 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 வந்துட்டியா? மீரா నేను మీరా కాదు, కౌసల్యాని. இங்க பாரு, விளையாண்டதெல்லாம் போதும். நீ இல்லாம நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? ஐயோ, உனக்கு தெரியாம ஒரு துரோகம் பண்ணிட்டேன் மீரா. నేను కౌసల్యాని. இல்ல மீரா, இங்க பாரு. இல்ல, நீ என் மேல ஏதோ கோவமா இருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. அந்த வாசு இருக்கான்ல, அவன் தான் என்ன குடிக்க வச்சான். ஆனா நான் சத்தியமா குடிக்கல, என்ன நம்பு. అయ్యో ముందు నన్ను నమ్మండి. నేను మీరా ఫ్రెండ్ కౌసల్యాని. నేను హైదరాబాద్ దగ్గర కూకట్పల్లి నుంచి వస్తున్నాను. నేను మీరా ఫ్రెండ్ అని మీ దగ్గర చెప్పమని చెప్పాను. మీరా మీకు చెప్పలేదా? ఓ, నీ నిజమా మీరా இல்லையா? లేదు, నేను మీరా 2వ క్లాస్ నుంచి కాలేజ్ వరకు ఒకే క్లాసులో చదివేమో. என் கண்ண என்னாலே நம்ப முடியலையே. அச்சசல் அப்படியே மீரா மாதிரியே இருக்க. ஒட்டி பிறந்த ரெட்டப்பிறவிகள் ஒரே மாதிரி இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 1ஆவதுல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்ச நீங்க எப்படி ஒண்ணா இருக்கீங்க? ఓరి నాయనా, కాలేజీలో కూడా అందరూ ఇలాగే అడుగుతున్నారండి. మేమిద్దరం ఎప్పుడు ఒకే ప్లేట్ల తింటాం, ఒకే బెడ్ లో పడుకున్నాం, ఒకే డ్రెస్ వేసుకున్నాం. அப்படியா? உங்களை பார்த்து நான் கன்ஃபியூஸ் ஆன மாதிரி மீராவை பார்த்து உங்க ஹஸ்பண்ட் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும். எப்ப சொல்லுவீங்க? నాకు ఇంకా పెళ్లి కాలేదు. ஓ மை காட், நீங்க எவ்வளவு சாஃப்ட்டா அழகா பணிவா பேசுறீங்க. மீராவை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களை பாத்துறதா நிச்சயமா உங்களை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். అయ్యో, మీరా మీకు నచ్చలేదా? అదే అదే பிடிச்சலையா? ஒரு சத்தியம் பண்ண, நான் சொல்றேன். சச்சம் చెప్పను. உன் ஃப்ரெண்ட் மீரா இருக்கல, அவ ஒரு ராட்சசி, அடங்கா பிடாரி. எப்ப பாரு காட்டறவ மாதிரி கத்திக்கிட்டே இருப்பா. புருஷனை பொண்டாட்டி அடிக்கிறது நீ எங்கயாவது பாத்திருக்கியா? అయ్యో, ఏ ఇంట్లోనా అలా జరుగుతుందా? இதோ இந்த வீட்ல இதே இடத்துலதான். மீரா என்ன ஓயாமா அடிச்சு உதச்சு மூஞ்சில குத்தி ஏறி மிதிச்சு அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா என்ன. ఎందుకు అలా చేసింది మీరా? காழ்ப்புணர்ச்சியில அவளோட புத்திசாலியில, அதனாலதான். బదులుకి మీరు మీరాని కొట్టలేదా? அடிக்க மாட்டேன். ఛే, మీరు చాలా సాధు అండి. சாது இல்லம்மா, சமயம் பார்த்துட்டு இருக்கேன். அவளுக்கு தெரியாம ஆசிட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு சமயம் பார்த்து அவ மூஞ்சில ஊத்திட்டு ஓடி போயிடுவேன். అయ్యో, ఎందుకు అలా చేస్తున్నారు? పాపం కదా. ஏன் பாவம்? நான் பாவம் இல்லீங்களா? அவ கூட வாழ முடியாம 2 தடவை நான் கிணத்துல குதிச்சிருக்கேன். అయ్యో, తర్వాత మిమ్మల్ని ఎవరు కాపాడారు? யாரும் இல்ல,
கிணத்துல தண்ணி இல்ல, அதனால கயிறை பிடிச்சிட்டு நானே மேல வந்துட்டேன். ஐயோ பாருங்க, நான் எங்க அதே பேசிட்டு இருக்கேன். வாங்க சாப்பிடலாம். అయ్యో వద్దండి, నేను ట్రైన్ లో వచ్చేటప్పుడు కొబ్బరి బండ, మిరపకాయ బజ్జీ, సున్నుండ, పుణుకులు అన్ని కలిపి తిన్నాను కదా. ట్రైన్ గోదావరి బ్రిడ్జి మీద వెళ్ళినట్టు అలా అలా ఊపుతుంది. కడుపు గడబడ 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 అంటుంది. ஓ, நீங்க என்னமோ சொல்றீங்கன்னு தெரியுது, ஆனா எனக்கு தான் எதுவும் புரியல. నాకు కొంచెం రెస్ట్ ஓ, తీసుకోవాలండి. வாங்க வாங்க வாங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஐயோ அது பாத்ரூமுங்க. అది నాకు కడుపు గడబడ. இங்க உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா மாதவான்னு என் பேரை சொல்லுங்க, நான் உடனே வந்துடுவேன். అయ్యో అది మర్యాద కాదు. என்னங்க கட்டின பொண்டாட்டியே பேரை சொல்லி கூப்பிடுறா? புக்கடப்பள்ளியில இருந்து வந்திருக்கீங்க, நீங்க கூப்பிட கூடாதா? ரெஸ்ட் எடுத்துங்க. ஓகே பை. అలాగే. అయ్యో ఎస్. ஜெக்கில் வேணா தண்ணி கொண்டு வரட்டுமா? వద్దు, వాటర్ బాటిల్ ఉందండి. వెరీ గుడ్ వెరీ గుడ్. ఏసీ ఫ్యాన్ ఎది వేణాலும் போட்டு படுத்துங்க. వద్దు, చల్లగా గాలి వస్తుంది, నేను మెల్లగా ஓ పడుకుంటాను. நல்லா வருதா? சரி சரி. சூடா ஒரு கப் பால் சாப்பிடுறீங்களா? ஒரு ஹாஃப் கப், ஒரு கால் கப். వద్దు. ஓகே. బెడ్షీట్, తలగాని, పోర్వే ఏதாவது ఎక్స్ట్రా వేணுமா உங்களுக்கு? ఓర్ని అబ్బా, కావాలంటే మీరు లోపల పడుకోండి, నేను బయట పోతాను. அதெல்லாம் வேணாங்க, நீங்க உள்ளே படுங்க. సరే படுங்க. సరే, వెళ్ళండి. அப்புறம் லாக்கே பண்ணிட்டாங்களா? இதுக்கு மேல கூப்பிட்டா செருப்படி விழும். வேணாம். கடவுளே, இப்படி ஒரு குடும்ப குத்து விளக்கு எனக்கு பொண்டாட்டி தந்துட கூடாதா? போய் போய் அந்த மீரா தான் வந்தா. తానా 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 నమ్మని తీయని దబ్బా ఎందుకు ఎందిరా ఈ అబ్బా ఎత్త తానా 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 ఏ తానా తానా నానా ఏమని తీయని దబ్బా ఎందుకు? மேடம், நீங்க இப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? మీరెవరు? మీరువా? నేను వాసు, అంటే மாதவனோட ஃப்ரெண்டு. ఓ అలాగా, నేను కౌసల్యాని, మీరా ఫ్రెండ్. என்ன மாதவன் பொண்டாட்டிக்கு மரகலண்டு போச்சா? என்ன யாருன்னு கேக்குறா? தான் பேரு கௌசல்யாங்கறா. மாதவன் எங்க? పిలుస్తాను. இது ஒருவேளை மாதவனோட ஏற்பாடா இருக்குமோ? நம்மளை வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுங்கிறதுக்காக பொண்டாட்டியை விட்டு தெரியாத மாதிரி பேச வைக்கிறானோ? నేను వేసుకునే ఈ ముత్యం బాగా ఉందండి. హైదరాబాద్ లో చాలా పెద్ద పెద్ద షాప్స్ ఉన్నాయి. చార్మినార్ లో గాజులు వెరైటీ వెరైటీగా ఉంటుంది. ఎంత అందంగా ఉంటుంది. என்னடா வாசு, எப்படி இருக்க? டேய் மாதவா, என்னடா உன் ஒய்ஃப் மீரா என்னவோ மாதிரி பேசுறா? கௌசல்யாங்கறா. என்னடாச்சு உன் ஒய்ஃபுக்கு? அது మీరు మాట్లాడండి, నేను వస్తాను. என்னடா புரிஞ்சுது? டேய் ஒன்ன மாதிரிதான் நானும் ஏமாந்தேன். இவ மீரா இல்ல, மீராவோட ஃப்ரெண்டு கௌசல்யா. இந்த குக்குடுப்பள்ளியில இருந்து வந்திருக்கா. என்னடா எப்படி அது? நீ என் ஃப்ரெண்டு, ஆனா நீ என்ன மாதிரி இல்ல. ஆனா உன் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு மட்டும் எப்படி அவள மாதிரி இருக்க முடியும்? ஏன்டா இருக்க முடியாது? இங்க பார், நவராத்திரியில 9 பேரு எல்லாரும் சிவாஜி மாதிரி, தசாவதாரத்துல 10 பேரு எல்லாரும் கமல் மாதிரி. அது எப்படி இருக்க முடியும்? அறிவு இருக்காடா உனக்கு? சினிமா வேற, வாழ்க்கை வேறடா. டே குழப்பமே வேண்டாம். நேத்து ராத்திரி கௌசல்யா ரூம்ல படுத்திருக்கும் போது என் வைஃப் மீரா குருவாயூர்ல இருந்து போன் பண்ணா. என் ஃப்ரெண்டு கௌசல்யா வந்திருக்காளான்னு கேட்டா. பாரு, அது வேற இது வேற, அவ்வளவுதான்டா. அப்படியா? சரி வா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். என்னது ட்ரிங்க்ஸா? டே, நேத்து நாம அடிச்சது லோக்கல் சரக்கு. அதனால பொழுது விடியறப்போ யாரோ பொரடியில தட்டிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு. பட் இது ஃபாரின் சரக்கு. அடிச்சோம்னு வச்சுக்க, சும்மா பலூன்ல பறக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். வேணாண்டா, என் வைஃபோட ஃப்ரெண்டு, அதுவும் ஒரு லேடி வீட்ல இருக்கும்போது தண்ணி அடிக்கிறது தப்புடா. என்னடா பேச்சு பேசுற நீ? ஒருத்தன் பொண்டாட்டிக்கு பயப்படலாம், ஆனா பொண்டாட்டி மாதிரி இருக்கிறவளுக்கு எல்லாம் பயப்படணுமா? வாடா வாசு. வேணாண்டா, வேணாம் வாசு. வாசு வாசு சொன்னா கேளுடா. டேய் வேணாண்டா, சரக்கா வேணாண்டா. டேய் கௌசல்யா மேடம், 2 கிளாஸ் எடுத்துக்கிறேன். ఎందుకు? ட்ரிங்க்ஸ் சாப்பிடத்தான். అయ్యో, డ్రింక్స్ మాత్రం తాగకూడదు. ஐயா, ட்ரிங்க்ஸ் மட்டும் சாப்பிட மாட்டோம், கூட சைட் டிஷ் சேர்த்து தான் சாப்பிடுவோம். ஓகே? మిస్టర్ మాధవన్, మీరు కూడా తాగపోతున్నారా? లైటా, జస్ట్ ஒரு 100 ml. అయ్యో తప్పు కదా, తాగి తాగి నా నాన్న కూడా చచ్చిపోయారండి. இந்த பாருமா, தாக்கிக்கிட்டே இருந்தா செத்து தான் போவாங்க. இன்னைக்கு நைட்டு தாக்கி மறுபடியும் நாளைக்கு நைட்டு தாக்குனா சாக மாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு தாக்கி மறுபடியும் நாளைக்கு நைட்டு தாக்குனா சாக மாட்டாங்க. షో మీరాకు తెలిస్తే చాలా ఫీల్ అవుతుంది. இந்தம்மா,
நீ ஏன் மீரா கிட்ட போட்டு கொடுத்துறாத. நீ வேணா உள்ள போய் உட்கார. சரி சரி. மாப்பிள்ள சைடிஸே இல்லடா, ஏதோ கொண்டு வர சொல்றேன். ஏய் கௌசல்யா, கௌசல்யா வாடகைங்க. పిలిచారా? చిప్స్ ఏదా இருந்தா கொண்டு வா. తాగుబోతు వాడికి నేను ఏమి హెల్ప్ చేయను. பாருமா, குடிக்கிறவன் தான் ஹெல்ப் பண்ணணும், குடிக்காதவன் அவனை வேலையை செஞ்சுப்பான். ஏய் நீ இப்ப చిప్స్ రెడీ பண்ணி கொண்டு வரியா மாட்டியா? మీరు తాగను అని చర్చ చేయండి, నేను ఏమైనా చేసి పెడతాను. ஏய் நீ என்ன என் பொண்டாட்டியா? சத்தியம் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுன்னு போடே. போய் சிப்ஸ் கொண்டு வா. வாத்தானு லுக்கு வேற. ஏன் மாப்பிள்ள 8 மணிக்கு மேல ஆம்பளை குடிச்சாலே அவனை ஏன்டா எதிரி மாதிரி பாக்குறாளுங்க இந்த பொம்பளைங்க? பொம்பளைங்களுக்கு ஆம்பளைங்க வாழக்கூடாது, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க. మిస్టర్ మాధవన్, మీరా ఫోన్ చేసిందా? ஆமா, அவ வரமாட்டா. கேரளால யானை மிதிச்சு அவ செத்துப்பட. அப்புறம் ஒரே சிரிப்பு சிரிச்சனால தாங்கவே முடியல. ஐயோ వదలండి వదలండి. இரு கௌசல்யா, எங்க கிளம்பிட்ட? నేను హైదరాబాద్ వెళతాను. ஏன் யாருக்காவது உடம்பு சரியில்லை உடனே புறட்டுவான்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்களா? నాకు ఇక్కడ నచ్చలేదు. ஏன் இந்த ஏரியா பிடிக்கலையா இல்ல என்ன பிடிக்கலையா? లేదు లేదు, ఇక్కడ మీరా కూడా లేదు. తర్వాత నాకు ఇక్కడ ఏం పని, మీరు நடந்துக்கிறது கூட మీ బిహేవియర్స్ నాకు నచ్చలేదు. என்னமா மாதம் டீசெண்டா தான் நடந்துக்கிட்டான், அவன் மேல வீணா பழி போடாதீங்க. ఏంటండి మీరు? నేను మీ వైఫ్ మీరా ఫ్రెండ్. మీ వైఫ్ లేనప్పుడు నేను ఇక్కడికి వచ్చాను. అప్పుడు మీరు డ్రింక్ చెయ్యొచ్చా? అదు లేక నాకు మ్యారేజ్ కాలేదు కదా. ఎవరినైనా చూస్తే ఏమనుకుంటున్నారండి? யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க, ஏன்னா உன்னை பாக்குறவங்க மீரான்னு தான் நினைப்பாங்க, కౌసల్యాని யாரும் நினைக்க மாட்டாங்க. అయినా కూడా నేను ఇక్కడ ఉండేది తప్పు కదా, నా మనసాక్షి ఒప్పుకోలేదండి. నేను బయలుదేరుతానండి, నా புறப்படுறேன். இங்க பாருங்க, மாதவன் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் போங்க. கௌசல்யா, கல்யாணம் நாள்ல இருந்தே அடியும் உதவியும் பட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என் நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா விஷத்தை குடிச்சிட்டு கத்தியால குத்திட்டு தூக்கில தொங்கிருப்பாங்க. అయ్యయ్యో, ఎందుకు విషం కత్తి తూకు? ఏదో ఒక్కటి చాలు కదా. ஒண்ணுல மிஸ் ஆனா இன்னொன்னு இருக்கட்டும்ல, அதுக்குதான். ఇదంతా ఎందుకు నా దగ్గర చెప్తున్నారు? నాకు ట్రైన్ కి టైం అయింది, నేను బయలుదేరాలి. நில்ல கௌசல்யா, நான் ஒரு வக்கீல பாத்திருக்கேன். ఎందుకు? மீரா கூட வாழ்ந்து சலிச்சு போச்சு. ஒரு தட்டுல உன்னை வச்சு இன்னொரு தட்டுல மீராவை வச்சு பார்த்தேன். நீதான் 100 மார்க் வாங்கின. அதுக்கு காரணம் உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம். அந்த மீரா ரொம்ப கர்வக்காரி, யாருக்கும் அடங்க மாட்டா. ஆம்பளையா பிறந்திருக்க வேண்டியவ, தான் நினைச்சதை சாதிக்கணும்னு தகராறு பண்ணுவா. அவளுக்குள்ள ஒரு பேய், 2 பிசாசு, அப்புறம் சில்லறையா கொஞ்சம் பூதம் எல்லாமே இருக்கு. సరే, ఇప్పుడు మీరు ఏం చెప్పబోతున్నారండి? அதனால மீராவை நான் டைவர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். வா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போயிடலாம். சாட்சி கழுத்து நான் போடுறேன். கௌசல்யா, నాకు కూడా మీరంటే చాలా ఇష్టం. అందుకే ఆనా నా ఫ్రెండ్ మీరకు ఇది ద్రోహం కదా. கௌசல்யா, முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட், மூங்கில உடைச்சாதான் புல்லாங்குழல், ஒன்னு அழிச்சாதான் இன்னொன்னு உருவாகும். சோ புறப்படு, ரெஜிஸ்டர் 2 மணிக்கு ரிட்டையர் வராரு, அதுக்குள்ள போய் மேரேஜ் பண்ணலாம். ఒక్క నిమిషం వస్తాను, డ్రెస్ చేంజ్ చేసుకున్నాను. పోలామా పోలామా? నేనే கௌசல்யா எங்க? ఇక్కడ நீயா கௌசல்யா மீராவா? ரெண்டுமே நான் தான். எப்பறா ஒரே மூஞ்சி ரெண்டுக்குன்னு இருக்குறது அப்படிதான். ஹலோ, கொஞ்ச நாளா நீங்க லேடிஸ் பின்னாடி சுத்துறதா எனக்கு நியூஸ் வந்தது, நான் நம்பல. இருந்தாலும் உங்களை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கௌசல்யா வேஷத்துல நான் இங்க வந்தேன். எப்படி 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 அப்படியே
நான் ராட்சசி, நான் பேயி, நான் பிசாசு. என் மூஞ்சில ஆசிட் அடிக்கிறதுக்கு பாட்டில் ரெடியா வச்சிருக்கேன், அப்படிதானே? நான் வரேன், நீங்க பர்சனலா பேசிங்க. நெல்லடா, வாடாங்க. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டோட வைஃப் ஊர்ல இல்லன்னா நீங்க சரக்கோட வீட்டுக்குள்ள வந்து கும்மால அடிப்பீங்களா? அது எப்படி கண்ணு? கல்யாணம் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சாட்சி கையெழுத்து நீங்க போடுவீங்களா? அடைய ராசா, கொண்டாயா உன் கைய. கையெழுத்து போட நினைச்ச உன் விரல நான் உடைக்கிறேன்டா. ஏமாதவா, என்ன விட்டு நீ இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவியா? பண்ணிடுவியா? பண்ணிடுவியா? பண்ணிடுவியான்னு கேக்குறேன். எல்லாம் சும்மா விட்டு வைக்க చూసారా, మొగుడిని ఎక్కువ కంట్రోల్ చేస్తే తప్పు, చెయ్యకుండా ఉంటే ఇంకా తప్పు. అర్థమైందా? புரியலையா? புருஷனை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணினாலும் தப்பு, கண்ட்ரோல் பண்ணாம இருந்தாலும் தப்பு. ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு டாமினேட் பண்ணாம வாழ்ந்தாலே அதுவே சொர்க்கம்னு சொல்றாங்க. என்ன நான் சொல்றது சரியா? Savashmira, Savashmira.